இறக்கமும் கொண்ட எங்கள் அன்பின் தகப்பனே, நீ கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வாரத்தின் முதல் நாளிலே தகப்பனே உங்களுடைய பாதத்துல வந்து காத்திருக்கும்படியாகவும் உங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தியானிக்கும்படியாகவும் இடத்துல கூடி வந்திருக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய ஒவ்வொரு இருதயத்தையும் நீ ஒப்புமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய வார்த்தை என்னுடைய வாயிலிருந்து வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க பேசுங்க தகப்பனே. உங்களுடைய வார்த்தைகள் மாத்திரம் வெளிப்படுவதாக, சுயமாய் ஒரு வார்த்தையும் வெளிவராதபடி தகப்பட்டாமே என்னை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அன்று நீதியாளின் இருதயத்தை திறந்த தகப்பண்டாமே, இன்று இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு இருதயத்தை நீ திறந்துள்ளபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க பேசுங்க தகப்பனே, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இந்த நாளிலும் நமக்கு திருமணம் கொடுத்திருந்த தலைப்பு கடவுளின் அழைப்புக்கு ஏற்புடைய வாழ்வு. கடவுளின் அழைப்புக்கு ஏற்புடைய வாழ்வு. கடவுள் எதற்காக நம்மளை அழைத்தாரோ அந்த அழைப்புக்கு ஏற்புடையவர்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஒரு பெரிய கொஸ்டின் அப்படிதானே. ஆண்டவர் எதற்காக நம்மளை அழைத்தார்? ஆண்டவர் எதற்காக? அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாக இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்கிறோமே எதற்காக? நாம் அவருக்காக வாழ்ந்து அவரோடு கூட நாம் வாழும்படியாக நித்தியமாக பரலோக ராஜ்யத்துல அவரோடு கூட வாழும்படியாக தான் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். ஆனா அந்த அழைப்புல நம்ம நிலைத்திருக்கிறோமா? 2 பேதுரு 1:10 நம்ம வாசிக்கிறோம், ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை நீங்கள் செய்தால் ஒரு காலும் இடறி விடும். அப்படின்னா நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நம்ம உறுதியாக்கும்படி நம்ம எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையா இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம தெரிந்து கொண்டு இருக்கிறோமா? அவருடைய அழைப்பு என்ன? அவர் எதற்காக நம்மளை தெரிந்து கொண்டார்? அநேக பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க அப்படிதானே. இந்த உலகத்துல எத்தனை கோடி ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த நேரத்துல என்னையும் உங்களையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு இந்த ஆலயத்துல அமரும்படியாக உட்கார வைத்திருக்கிறாரே, அந்த அழைப்புல நம்ம நிலைத்து இருக்கிறோமா? அப்படி நம்ம நிலைத்திருந்தோம் என்றால் நாம் ஒரு காலம் இடறி விழுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஒருவேளை நிறைய நாட்களை நம்ம ஆண்டோருக்கு கீழ்ப்படியாம வாழ்ந்ததுனால நிறைய நேரத்துல நம்ம இடறி விழுந்துகிற சூழ்நிலையில தள்ளப்படுகிறோம். நிறைய பாவத்துல இடறி விழுந்துகிறோம். நம்முடைய பரிசுத்த குலைச்சலினால ஆண்டவரை துக்கப்படுத்துகிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த நாள்ல ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா, ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நீங்க நிலைத்து இருக்கிறீர்களா? ரோமர் 11:29 நம்ம வாசிக்கிறோம், தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதது. ஆண்டவர் எதற்காக என்னையும் உங்களையும் உண்டாக்கினாரோ, எதற்காக இந்த இடத்துல அமர வைத்திருக்கிறாரோ, எதற்காக ஒரு குடும்பத்துல உங்களை வைத்து உங்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறாரோ, இந்த சபைக்கு உங்களை ஆண்டவர் எதற்காக அழைத்து வந்தாரோ அந்த அழைப்பும் கிருபை வரங்களும் எப்படியா? அது ஒரு நாளும் மாறாது. ஆண்டவர் அழைத்ததுதான். நம்முடைய ஆதி தகப்பன் யாரு? ஆதாம். ஆண்டவர் ஆதாமை எப்படியாக உருவாக்கினார்? வேதத்துல திருப்பி வைத்துக் கொள்ளலாமா? ஆதியாகமம் 1 ஆதாமை ஆண்டவர் எப்படி உருவாக்கினார்? அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின் படியையும் அவர் மனுஷனை உண்டாக்குவோம் சொல்லி ஆண்டவர் உண்டாக்கினாராம். நம்மள யாருடைய சாயலாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம்? அவருடைய சாயலாக. கர்த்தர் நம்மளை அவருடைய ரூபத்தின்படியே நம்மளை உண்டாக்கினார். நம்ம நிறைய நேரத்துல நான் அழகாவே இல்லைன்னு சொல்லி நிறைய நேரத்துல நம்ம குழம்பு இருக்கோம் அப்படிதானே. ஆனா நீங்க ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க, நீங்க அப்படி உங்களை யாராவது சொன்னாங்க அப்படின்னா நீங்க சொல்லுங்க, நான் ஆண்டவருடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியும் என்னை ஆண்டவர் படைத்திருக்கிறார், அதனால நான் கவலைப்பட மாட்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவர் என்னை உண்டாக்கி இருக்கிறார், அவர் என்னை உருவாக்கி இருக்கிறான்னு சொல்லி நீங்க தைரியமா சொல்லணும். அப்படிதான் இந்த ஆதாமை ஆண்டவர் உருவாக்கினார். ஆண்டவர் உருவாக்கினது நோக்கம் என்ன தெரியுமா? ஆண்டவர் எதற்காக ஆதாமை உருவாக்கி அழைத்து கொண்டு வந்தார் என்றால், ஆதியாகமம் 2:15 நீங்க வாசி பாத்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு
கொண்டு வந்து அதை எதற்காக அழைத்தாராம்? அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தாராம். எதற்காக ஆதாமை உண்டாக்கினார்? அதை பண்படுத்தவும் அதை காக்கவும். ஒரு ஏதேன் தோட்டத்தை, அழகான ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி இதனை பண்படுத்து, இதுல இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் காக்கும்படியாக நான் உன்னை உண்டாக்கினேன்னு சொல்லி அந்த ஏதேன் தோட்டத்துக்கே ஒரு அதிகாரியாக அவனை வைத்தார். இந்த நாள்ல உங்களை ஒரு குடும்பத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால் அது எதற்காக? உங்களை ஒரு தலைவராக, உங்களை ஒரு தலைவியாக, அவர்களுக்கு பிள்ளைகளாக ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார் என்றால் எதற்காக? அந்த குடும்பத்தை பண்படுத்தவும், உங்கள் குடும்பத்தை கட்டி காப்பாற்றி ஆண்டவருக்கு நேராக அவர்களை வழி நடத்தவும் தான் என்னையும் உங்களையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அந்த ஆதாமை அழைத்தது போலதான் இந்த நாளில் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே உங்களை பண்படுத்தவும், அந்த குடும்பத்தை சரியான வழியில் நடத்தவும் இந்த சபையிலே உங்களை வைத்திருக்கிறார் என்றால் இந்த சபையில இருக்கிறவர்களை, உன்னை பெரியவர்களாகிய நீங்கள் சிறியவர்களை சரியான பாதையில வழி நடத்துகிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும். அதற்காக தான் இந்த ஆதாமை உண்டாக்கினார். ஆனா இந்த ஆதாம் என்ன பண்ணினாரு? பாவத்துல இடறி விழுந்ததுனால ஆண்டவரோடு உள்ள உறவு, பகலில் குளிர்ச்சியான வேளையில் அவரோடு உள்ள உறவை துண்டிக்கப்பட்டுச்சு. அப்படிதானே? அழகா இந்த ஏதேன் தோட்டத்துல ஏவாளை உருவாக்கின பிறகு ஆண்டவர் அந்த மனிதனோடு உறவாடும்படியாக பகலில் குளிர்ச்சியான வேலையில வந்து செல்வாராம். ஆனா அந்த குளிர்ச்சியான வேலையில அந்த பாவம் செய்த பிறகு அவர்களால அவரை பார்க்கவே முடியல. அவருக்கு பயந்து அவர்கள் ஒழித்து கொண்டார்கள் சொல்லி சொல்கிறது. இன்னைக்கு நிறைய வேலையிலையும் நாமும் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையும் எப்படி வாழ்கிறது? அநேகருக்கு ஒழித்துதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம ஆண்டவருக்காக நிமிர்ந்து நிற்கிறவர்களாக வாழ முடிகிறதா? நிறைய நேரத்துல நம்ம ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி நம்மளால வெளியில சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்மளால வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். என்னையும் ஆண்டவர் அழைத்த அழைப்பு எதற்காக? இந்த ஆதாமை எதற்காக அழைத்தாரோ அதை அவன் செய்ய தவறினதுனால ஆண்டவரோடு உள்ள உறவை அவன் இழந்து விட்டான். ஆண்டவரோடு உள்ள உறவை இழந்தது மட்டுமல்லாமல் அவர் எதற்காக இந்த ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் அவனை அழைத்து வந்தாரோ, ஆனால் அவர் அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி விடப்படுகிறவனாக காணப்பட்டான். நீ எந்த மண்ணினால உன்னை நான் எடுக்கணும், அந்த மண்ணையே நீ பண்படுத்த உன்னை நான் அனுப்புறேன்னு சொல்லி அவன் துரத்தி விட்டான். இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளுக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியாதபடிக்கு தடையாக இருக்கிற என்ன தெரியுமா? நம்முடைய பாவங்கள். ஆண்டவர் அழைத்து அழைப்புல நிலைத்து நிற்காம, ஆண்டவர் எதற்காக என்னையும் உங்களையும் அழைத்தாரோ அந்த அழைப்பில நம்ம என்ன நிலைச்சு நில்லாம இருக்கிறதுனாலதான் நிறைய வேலைகள்ல நம்ம தோற்று போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேகருக்கு முன்பாக நாம் தலை குனிந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாள்ல ஆண்டவருக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த வருஷத்தில் முதல் வாரத்துல வந்திருக்கிற நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, எனக்கு நீங்க என்ன எதற்காக அழைத்தீரோ, எதற்காக இந்த சபையில என்னை உட்கார வைத்திருக்கிறீரோ, எதற்காக இந்த குடும்பத்துல என்னை பிறக்க வைத்தீரோ, எதற்காக இந்த தொழிலை எனக்கு கொடுத்தீரோ அந்த அழைப்புல நான் நிலைச்சிருக்கணும். உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் வாழ்ந்து காமிக்கணும். ஆண்டவரே, உங்க நாமம் தூஷிக்கிற மாதிரி இல்ல தகப்பனே. உங்க நாமம் எந்த இடத்துல நீங்க என்னை வைத்திருக்கிறீரோ அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுகிறவளாக இந்த ஆண்டு நான் வாழ்வேன் என்று தீர்மானம் எடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை யாருமே தடுக்க முடியாது. ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு, ஆனா அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியல. கடந்த ஆண்டுகள்ல ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம முழுமையா சுதந்திரித்துக் கொள்ள முடிஞ்சுச்சா? இல்ல. ஏன் தெரியுமா? ஆண்டவரோட உள்ள ஐக்கியம் பின்மாற்றத்துல இருந்தோம். ஆண்டவரோட உள்ள ஐக்கியத்துல நம்ம இன்னும் பலப்பட்டு இருந்தோம் என்றால் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து இந்த இடத்துல நீங்க சாட்சியாக நின்று இருப்பீங்க. ஒருவேளை அது கடந்த வருடம் போய்விட்டது, ஆனா அந்த புது வருடத்துல ஒரு புது தீர்மானத்தோட நம்ம இந்த நாட்களை தொடங்கும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பா உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இந்த வருஷத்துல நீங்க சுதந்திரித்துக் கொள்ளுவீங்க. ஹல்லேலூயா! விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். சரி, நம்ம எப்படி ஆண்டவருடைய அழைப்பை தெரிந்து கொள்ள முடியும்? ஆண்டவருடைய அழைப்பிலே நாம் இன்னும் நெருங்கி அவருடைய தெரிந்து கொள்ளுதல்ல நம்ம எப்படி நிலைத்திருக்க முடியும் சொல்லி சில காரியங்களை வேதத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம்.
முதலாவதாக ஆண்டவருடைய அழைப்பிலே நம்ம நிலைத்திருக்க வேண்டும் என்றால், அவருடைய உறவிலே, அவருடைய ஐக்கியத்திலே நாம் இன்னும் நெருங்கி சேர வேண்டும் என்றால், நம்மிடத்திலிருந்து கிறிஸ்துவின் ஞானம் வெளிப்பட வேண்டும். கிறிஸ்துவின் ஞானம் நம்முடைய நடக்கையின் மூலமாக வெளிப்பட நம்ம வாழ வேண்டும். சொல்றது புரியுதா? நம் கிறிஸ்துவின் ஞானம், ஆண்டவர் கொடுக்கின்ற ஞானம் நம்முடைய எது மூலமாக தெரியுமா? நம்முடைய நடக்கையின் மூலமாக வெளிப்படும்படியாக நாம் வாழ வேண்டும். இதற்காக தான் இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களை உருவாக்க போகிறார். இந்த நாட்கள்ல ஆண்டவர் எதற்காக அழைத்திருக்கிறார் என்றால், அநேகருக்கு முன்பதாக நீங்களும் நானும் சாட்சி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று. ஆனா நிறைய நேரத்துல அந்த சாட்சி எழுந்துரும்ல. இந்த நாள்ல ஆண்டுடைய ஞானத்தினால ஞானத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது, அந்த ஞானத்தின் மூலமாக நம்முடைய நடக்கையின் மூலமாக அவரை வெளிப்படுத்துகிறவர்களாக இந்த வருஷத்துல நம்ம வாழ அர்ப்பணிப்போம். அதுதான் நம்ம எப்படி நம்முடைய நடக்கையின் மூலமாக நம்மை மற்றவர்களுக்கு முன்பதாக நம்ம வெளிப்படுத்த முடியும் என்றால், நீங்க யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருவன் ஞானியா இருக்கிறவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, அவன் தன் கிரியையில அதை வெளிப்படுத்துவானா. அது சத்தமா வாசிங்க, சவுண்டா கேட்கல. ஞானத்துக்குரிய தன்னுடைய கிரியையினால நம்ம வெளிப்படுத்தணுமா? இதுதான் ஆண்டவர் இந்த நாளை நம்ம எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் கொடுக்கின்ற ஞானத்தை பெற்றுக் கொண்டவர்களாக நம்முடைய கிரியைகளில் ஆண்டவரை வெளிப்படுத்த நம்ம அர்ப்பணிப்போம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளை ஆனாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்குமா. அப்ப நம்மளுடைய கிரியை எதுல விளங்குமா? நம்முடைய நடக்கையினால, நம்முடைய செயல்பாடுகளினால நாம் நடக்கின்ற நம்முடைய நடக்கைனா நீங்க நடக்கின்ற ஸ்டைல் கிடையாது. நீங்க வாழ்ந்து காட்டுகிற வாழ்க்கை, நீங்க உங்க இருக்கிற இடத்துல, உங்க குடும்பத்துல, நீங்க சபையில உங்கள் நடவடிக்கைகள், உங்கள் செயல்கள்ல வெளிப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. நம்ம செய்கிற காரியங்கள், ஒருவேளை நம்ம நிறைய நேரத்துல நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம மனுஷங்களை நம்ம பார்க்கலன்னு. ஒவ்வொருவரும் நம்ம கிறிஸ்தவர்களாகி நம்மள வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இவர்கள் எப்படி வாழ்கிறார்கள், இவர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லி கைகளை தூக்கிட்டு ஆலயத்துக்கு செல்கிறார்களே, இவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவர்களுக்கு முன்பதாக நம்முடைய காரியம் எப்படி இருக்கிறது, நம்முடைய நடக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது. அடுத்ததாக நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, புத்திமானோ தன் நடக்கையில் நடக்கையை செம்மைப்படுத்துகிறான். அப்பனா நம்ம ஞானமாய் நடக்கும் பொழுது நம்முடைய நடக்கையை செம்மைப்படுத்துகிறவர்களாக வாழ முடியும். இந்த ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்ட இந்த வேத புஸ்தகத்தின் மூலமா தான். இந்த வேத புஸ்தகம் நிறைய நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நம்ம எப்படி ஆண்டவரிடத்துல இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. முதலாவது காரியம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், சங்கீதம் 128ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளை நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நம்ம நிறைய பிள்ளைங்களுக்கு நிறைய வசனம் சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆனா அந்த கர்த்தருக்கு பயப்படுதலை நம்ம போதிச்சிருக்கிறோமா? நம்ம ஞானம் கிடைக்கும் சொல்லி நம்ம போதிச்சிருக்கிறோம், ஆனா நீ எப்படி கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் சொல்லி நம்ம போதிச்சிருக்கிறோமா? இந்த நாள்ல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் கொடுக்கின்ற ஞானத்தை நம்ம சுதந்திரித்துக் கொண்டு இந்த உலகத்துல நம்முடைய கிரியைகளில ஆண்டவரை வெளிப்படுத்துகிறவர்களாக வாழ முடியும். இன்னைக்கு நிறைய சூழ்நிலையில ஆண்டவருக்கு பயப்படுகிற பயமே இல்லை. சபைகளிலையும் கர்த்தருக்கு பயப்படுகிற இல்ல, குடும்பத்திலையும் இல்ல, சமுதாயத்திலையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்ல. அதனாலதான் நிறைய அநியாயமான காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆண்டவருக்கு பயப்படும் பயம் எங்கே? ஆண்டவர் எதைமையால ஒரு வசனம் கேட்பார், எனக்கு பயப்படும் பயம் எங்கே அப்படின்னு. ஆண்டவருக்கு பயப்படும் பயம் எங்கே? நம்ம இன்னைக்கு ஆண்டவருக்கு பயந்து கொண்டு இருக்கிறோமா? ஒருவேளை உலக பிரகாரமான ஆண்டவருக்கு பயந்து வந்திருக்கிறேன், நீங்க உண்மையாவே நீங்க கடவுளுக்கு பயந்து இருந்தீங்க அப்படின்னா, நீங்க 6:9 அடிச்ச உடனே இந்த ஆலயம் நிரம்பி இருக்கும். இன்னைக்கு உண்மையாகவே வேதனையாக இருந்துச்சு. உண்மையாக
ஞாயிற்றுக்கிழமை பார்த்ததும் ஆலயமே வெறுமையா இருந்துச்சு. 9:30 மணிக்கு பெல் அடிக்கும் பொழுது இந்த ஆலயம் வெறுமையாக காணப்பட்டுச்சு. இதற்காக தான் ஆண்டவர் உங்களுக்கு இந்த ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறாரா? வாரத்தில் ஒரு நாள் வந்து நீங்க ஆலயத்தில் ஆராதிக்க வருகிறீர்கள். நாங்க 6 கிலோமீட்டர் தள்ளி நேரத்துல வந்து கரெக்டான நேரத்துல ஆராதனைக்கு வருகிறோம். அதுக்காக பெருமைக்காக நான் சொல்லல. ஆனால் நீங்க இந்த இடத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்துல இருக்குமே என்றால் இவ்வளவு நிர்வீசாரமாக நீங்க இருக்க மாட்டீங்க. ஒரு திருமண காரியத்துக்கு எவ்வளவு ஷார்ப்பா நீங்க முன்னாடி போயிருக்கீங்க. ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க எவ்வளவு சீக்கிரமா கிளம்பி செல்லுறீங்க. ட்ரெயின் பிடிப்பதற்கு அதுக்கு முன்னதாக 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியாக போய் ஜங்ஷன்ல போய் நம்ம உட்காந்துக்கிறோமே. இன்னைக்கு ஆலயத்துக்கு 9 ஆராதனை வெள்ளம் நீட்டிச்சுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. வெள்ளம் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படியாவது ஜனங்கள் வரமாட்டாங்களா அப்படின்னு எவ்வளவு வேதனை அளிக்கிறதா இருக்கு. ஆண்டவர்களுக்கு கிருபையாய் கொடுத்த இந்த நாட்கள் நிறைய பேர் வட இந்தியால நீங்க போய் பாத்தீங்கன்னா ஆலயமே இல்ல. ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆலயம் இல்ல. அவங்க வீடுகள்ல ஆராதிச்சுட்டு இருக்காங்க. ஆனா எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் கிருபையாய் கொடுத்த இந்த ஆலயம். இந்த ஆலயத்துக்கு எத்தனை மணிக்கு நீங்க வாரீங்க? இந்த ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் முன்னாடி சீக்கிரமாக எழும்பி உங்கள் சமையலை நீங்க சீக்கிரம் முடிச்சுட்டு கூட வரணும் நீங்க நினைக்கிறீங்க. கொஞ்சம் நீங்க பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நீங்க எப்படி நீங்க கிளம்புவீங்க? நீங்க எப்படி பஸ் விட்டுருவீங்களா? அதுக்கு முன்னாடியாவே நீங்க சமையல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பிள்ளைங்களை அனுப்புறீங்க. ஆனா ஆலயத்துக்கு மட்டும் ஏன் லேட்டா வாரீங்க? கொஞ்சம் நம்ம ஆராய்ஞ்சு பார்ப்போம். தயவு செய்து ஆண்டவர் வேதனைப்படுகின்ற ஒரு விஷயம். எனக்கு பயப்படும் பயம் எங்கே? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அந்த ஞானம் உடையவர்களாக இருந்தால் இந்த ஆலயம் 9:30 மணிக்கு நிரம்பி இருக்கும். இந்த நாள்ல இருந்து நம்ம தீர்மானம் எடுப்போம். இந்த 2024ஆம் ஆண்டுல ஆண்டவரே நான் வருகிற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சரியாக 9:30 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாகவே வந்து இந்த ஆலயத்துல காத்திருப்பேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்து பாருங்க. உங்க குடும்பத்துல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதுதான் உங்க கிரியையில வெளிப்படுத்துறீங்க. அதுதான் உங்க நடக்கையில வெளிப்படுத்துறீங்க. உங்க நடக்கையில பரிசுத்தம் வேணும். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். ஒருவேளை நம்ம ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் எப்போ வரும் அப்படின்னா, நம்ம ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் பொழுது. நம்ம ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்கு போதிக்கிற தேவனாக இருக்கிறார். நிறைய வசனம் நம்மளுக்கு தெரியும். ஆண்டவர் நமக்கு வழியை போதிப்பான்னு சொல்லி ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பிரோஜனமா இருக்கிறதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இது எப்போ கிடைக்கும்? ஆண்டவர் எப்பொழுது உங்களுக்கு பிரோஜனமா இருக்கிறதை போதிப்பாரு? நீங்கள் அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, அவருக்கு பயந்தவர்களாக இருந்து அவருக்கு பயப்படுகிற பயம் எதிரே வெளிப்படும் என்றால் நாம் அவரை சார்ந்திருக்கும் பொழுது, அவரை சார்ந்திருக்கும் பொழுது அவர் நம்மளுக்கு பிரோஜனமா இருக்கிறதை போதித்து நம்ம எந்த வழியில நடக்க வேண்டும் என்பதை அவர் சரியான வழியில நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வேத வாசனம் சங்கீதம் 32:8 அடிக்கடி நம்ம சொல்லுவோம், அப்படிதானே? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியோட காட்டுவேன், உண்மையிலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த ஆலோசனை கொடுக்கிறவர்கிட்ட நம்ம ஆலோசனை கேட்டிருக்கிறோமா? ஆண்டவர் எனக்கு போதிப்பான்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆனா ஆலோசனை யார்கிட்ட கேட்கிறோம்? மனுஷங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த நாள்ல நம்ம ஆண்டவரை சார்ந்து இருக்கும் பொழுது, அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கும் பொழுது, நமக்கு ஆண்டவர் நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறவர் மட்டுமல்ல, அவர் ஆலோசனை கொடுக்கிறவராக நம்மோடு கூட நடந்து வருகிறவராக இருக்கிறார். இந்த நாள்ல நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய நடக்கையில உண்மை வெளிப்படுத்த வேண்டும். நீங்க எனக்கு கற்றுக் கொடுங்க. நீங்க எனக்கு காட்டுகிற வழியில நான் நடப்பதற்கு இந்த நாளை நான் அர்ப்பணிக்கிறேன் சொல்லி நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சரியான வழியில உங்களை நடத்தி செல்ல வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பேதுரு அழகாக எழுதி வைத்திருக்கிறார், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். நம்மளை எதற்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார்? 2வதாக
முதலாவதாக பார்த்தோம், ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்ந்து அவர் நமக்கு சொல்லுகிற வழியிலே நடக்கும் பொழுது நம்மை ஆண்டவரை வெளிப்படுத்த முடியும். இரண்டாவதாக நம் பரிசுத்தம், நம்முடைய நடக்கையின் மூலமாக நம்முடைய பரிசுத்தத்தை காட்ட வேண்டுமா? ஏன் அப்படின்னா, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் இதுல போட்டிருக்கிறது ஒரு சில நடக்கையில மட்டும் கிடையாது, உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும். ஏன்னா இந்த இடத்தை விட்டு நீங்க உலக பிரகாரமான காரியங்களை செல்லும் பொழுது அங்கேயும் நீங்க பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஒருவேளை நம்ம ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாய் இருப்போம் என்றால் பரலோக ராஜ்யத்தை சொல்லித்துக் கொள்ள முடியாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பரிசுத்தமா நான் வாழ போறேன், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் காலையில எழுப்பி பைபிள் வாசி ஜெபம் பண்ணி நான் சர்ச்சைக்கு வர போறேன், ஆலயத்துல வந்து மட்டும் நான் பைபிளை திறந்து நான் பைபிளை வாசிக்கிறேன். தயவு செய்து ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களா இருக்காங்க. உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் அவனுடைய பரிசுத்தம், ஆண்டவர் விரும்புகின்ற பரிசுத்தம் வெளிப்படுகிறதா? குடும்பத்துல போகும் பொழுது பிரச்சனைகள் வரதான் செய்யும், போராட்டங்கள் வரதான் செய்யும். அந்த இடத்துல ஆண்டவரை நம்ம வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது புறஜாதிகளுக்குள்ளே அவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை காணப்படுகிறதா? நம்முடைய நடக்கைகள் காணப்படுகிறதா? இந்த நாளை நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். பேதுரு அழகா எழுதியிருக்கிறாரு, உங்களை ஆண்டவர் தான் அழைச்சாரு, உங்களை ஆண்டவர் தான் தெரிந்து கொண்டாரு, ஆனா அவர் பரிசுத்தரா இருக்கிறார்ல, அதனால நீங்களும் பரிசுத்தராயிருங்க. அதுதான் ஆண்டவர் கேட்கிறாரு. நீங்க பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அதுதான் ஆண்டவருடைய சித்தம். பரிசுத்தமாய் வாழ்ந்து அவருடைய நாமத்தை நம் மூலமாக, அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நம் மூலமாக அவருடைய பரிசுத்தம் விளங்குவதற்கு நாம் ஒரு சாட்சியாக திகழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த நாட்களில் வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணிப்போமா? ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்கிறார். 1 பேதுரு 3:1-2 நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மனைவிகள் புருஷர்களுடைய அந்த இதை பற்றி போடப்பட்டிருக்கோம். அந்த புருஷர்களை நம்ம ஆதாயப்படுத்துவது எதனால தெரியுமா? போதனையே நீங்க செய்ய வேண்டாம், நீங்க ஆலயத்துக்கு வாங்க, நீங்க குடிக்காதீங்க, நீங்க அப்படி செய்யாதீங்க, நீங்க இப்படி பண்ணாதீங்க, மொபைல்ல இருக்காதீங்க, நீங்க சொல்ல தேவையில்லை. ஆனா மனைவிகளின் நல் நடக்கையின் மூலமாக நம்ம அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். யாராவது எடுத்தவர்கள் வாசிங்கள 1 பேதுரு 3:1. அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் சற்றுள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவியின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். என்ன அழகா போட்டிருப்பாங்க, அவர்களை யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களால் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். உங்க வாலிப பிள்ளைங்க, உங்க கணவர்மாரு இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல, இன்னும் ஆண்டவர் பக்கம் வரமாட்டுக்காங்கன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கீங்களா? நீங்க முதலாவது உங்களுடைய கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து, நான் அடிக்கடி இந்த மேடையில சொல்ற ஒரே காரியம், நம்ம மாதிரியா இருக்கணும். நிறைய நேரத்துல இந்த காரியத்தை உங்களை சொல்லிட்டே தான் இருக்கு. முதலாவது நம்ம மாறும் பொழுது நம்ம பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்கா மாறி வருவார்கள். நம்ம முதலாவது பைபிள் வாசிக்கும் பொழுது அவர்கள் ஆட்டோமேட்டிக்கா பைபிள் வாசிப்பார்கள். நம்ம முதலாவது முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கும் பொழுது அவர்கள் ஆட்டோமேட்டிக்கா முழங்கால் பண்ணிட்டு ஜெபிப்பார்கள். நீங்க இதை செய்து பாருங்களேன். நீங்க சொல்லணும்னு அவசியமே இல்லை. நீ பைபிள் வாசிக்கியாடா, நீ ஆலயத்துக்கு வா அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ல அவசியமே இல்லை. நீங்க முதலாவது ஆலயத்துக்கு 9 உள்ள வந்து உட்கார்ந்துருங்க. பின்னால உங்க பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்கா, உங்க பிள்ளைகளும் கணவரும் முன்னா உங்க பக்கத்துல வந்து உட்காந்துருவாங்க. இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஜெபத்துல மட்டும் வச்சு நீங்க உங்க நடக்கையில அதை வெளிப்படுத்தும் பொழுது அதன் மூலமாக அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். இது நான் சொல்லல, இது வேதாகம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேதாகத்துல பேதுரு அழகாக எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய நடக்கையினாலே அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். இப்படிப்பட்ட கிருபைதான் ஆண்டவர் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. இதுக்கு ஆதாரமா பவுலும் சீலாவுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். நீங்க வீட்டுமே வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்துல பவுலும் சீலாவும் எங்க இருக்காங்க? சிறைச்சாலையில் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. ஆனா அந்த கட்டப்பட்ட சூழ்நிலையையும் அவங்க என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்க?
பாடி கொண்டிருந்தாங்க, பாடி துதிச்சு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. அங்க இருக்கிற கட்டுகள் எல்லாம் தெரிக்கப்பட்டுச்சு. ஆனா அங்க இருக்கிற சிறைச்சாலைக்காரன் என்ன பண்ண, பயந்து, ஐயோ இருக்கிற கைதிகள் எல்லாம் தப்பிச்சு போயிட்டாங்களே, இனி நான் ராஜாட்டவே என்ன சொல்ல போறேன்னு சொல்லி தன்னை வீரை மாய்த்து கொள்வதற்கு போனான். அப்ப இந்த பவுலும் சீலாவும் போய், உங்க வீரை நீங்க மாய்த்து கொள்ளலாம், நாங்க இங்கதான் இருக்கிறோம்னு சொல்லி அவங்களுடைய நல்ல நடக்கையின் மூலமாக அவர்களை ஆதாயப்படுத்தி கொண்டாங்க. நீங்க அதை வீட்டுல போய் வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த முழு குடும்பமும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றார்கள். முழு குடும்பமும். ஏன்னா அவர்கள் ஒருவேளை தப்பிச்சு போயிருந்தாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தை ஆதாயம் பண்ணிருக்க முடியுமா? முடியாது. இன்னைக்கு இந்த பவுலும் சீலாவை போல ஒருவேளை பிரச்சனைகள் வரதான் செய்யும். கணவன் அதை குளிச்சுட்டு வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணலாம், பணம் கொடுக்காம இருக்கலாம், பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனா நான் ஒரு பாதத்துல பொறுமையாக காத்திருந்து அவரை நோக்கி செபிக்கும் பொழுது நாம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். ஒருவேளை அவர்கள் எழுப்பி வெளியே போயிருக்கலாம், நம்மளுக்கு ஆண்டவர் திறந்து விட்டாரு, கட்டுகள் எல்லாம் உடைச்சிட்டாங்க, சங்கிலி எல்லாம் தெரிக்கப்பட்டுச்சு, நம்ம விடுதலை ஆகிட்டோம்னு சொல்லிட்டு அவங்க கடந்து சென்றிருக்கலாம். ஆனா அவர்கள் அதை செய்திருந்தா அந்த அந்த ரட்சிப்பு அந்த குடும்பத்திற்கு கிடைத்திருக்காது. இன்னைக்கு நாம் நம்முடைய சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய பாதத்துல காத்திருந்து பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக உங்க குடும்பம் முழுவதையும் நீங்க ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். அது உங்களுடைய கைகளிலும் என்னுடைய கைகளிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பா அதை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். நம்முடைய நடக்கையின் மூலமாக ஆண்டவர் அழைத்த அழைப்பிலே விழித்து நிற்க முடியும். அடுத்ததாக நம்ம அதே அதிகாரத்துல நம்முடைய கெட்ட நடக்கையினால அநேகருடைய இடர்கள் அடைவதற்கு நாமே ஒரு காரணிகளாக இருக்கிறோம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா அதுல 1-2 நீங்க வாசிச்சு பாருங்க. தெளிவா நீங்க பாத்தீங்க அப்படின்னா கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து அழகா போடப்படுகிறது. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் எப்படி நடத்துவாங்க அப்படின்னா கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை குறையத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் எது தூஷிக்கப்படுமா? சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். ஒருவேளை இப்படிப்பட்டவர்களால நிறைய ஆண்டுடைய நாமம் தூஷிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஏன் அப்படின்னா நம்ம வாழ்கின்ற நேரம் என்னது, கடைசி காலகட்டத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேகர் இப்படிதான் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி நிறைய வேத காரியங்களை திருவை இருந்தா என்ன சொல்லலாம், பாவம் செய்யலாம், இதெல்லாம் நிறைய காரியங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க வேதத்தின்படி வாழும் பொழுது அவர்களை நீங்க ஈஸியா அடையாளம் கண்டு கொள்ளலாம். அதுக்குதான் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தை எல்லாம் திருப்பி வைத்துக் கொள்ளலாம். அதுல அழகாக ஆண்டவர் நமக்கு ஒரு போதனையாக சொல்லியிருப்பாரு, அவர்களுக்கு நீங்க எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்லி. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள், அவர்கள் எப்படி வருவாங்கன்னா ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டு உங்களிடத்துக்கு வருவார்கள், ஆனா உள்ளத்திலோ அவர்கள் பச்சிக்கிற ஓநாய்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டு நம்ம என்ன செஞ்சிருவோம், அவங்க ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. அவங்க நல்லவங்க. ஆடு என்ன பண்ணும், முட்டுமா, ஏதாவது பண்ணுமா, தீங்கு விளைவிக்குமா, எதுவுமே பண்ணாது, அப்படிதானே? அது என்ன செய்யும், ஆட்டுக்குட்டியை நம்ம தான் வெட்டி சாப்பிடுறோம். ஆனா அந்த ஆட்டுக்குட்டி ஏதாவது தீங்கு விளைவிக்குமா? கிடையாது. ஆனா அந்த ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு யாரு வருவாங்களாம், கள்ள தீர்க்கதரிசிகள். அப்படி நய வஞ்சகமாய் பேசி நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை விட்டு வழி விலகுகிற மாதிரி அவர்கள் நடக்கிறார்கள். ஏன்னா அவங்க பேசுறது ஒண்ணு, அவங்க நடக்கையில காட்டுறது வேற. ஆனா அதுக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அதை நீங்க எப்படி கண்டறிய முடியும் என்றால், அது கீழே நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா
அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடியில திராட்சை பழத்தை பார்க்க முடியுமா? முடியாது. முட்பூண்டுகள் அத்தி பழத்தை பறிக்க முடியுமா? முடியாது. அதே போலதான் நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகள். அதுதான் சொல்றாங்க, அவங்களுடைய நடக்கையினால அவங்க கனிகள் வெளிப்படலையா? அவர்கள் சொல்கிறது தவறு. அவங்க கனிகளை வெளிப்படுத்தணும்ல. நீங்க போதிக்கிற நான் என்ன பண்ணணும்? நல்ல கனிகளை கொடுக்கிறவளாக இருந்தா மாத்திரம்தான் நான் சொல்றது சரி, அல்லட்டா நான் சொல்றது தவறுதான். அதே போலதான் நம்ம அவர்களுக்கும் எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க நிறைய இடத்துக்கு நம்ம செய்தி கேட்க போறோம், அது நல்லதுதான். ஆனா அதுலயும் நம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவங்களுடைய கனிகளினாலே நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் கனி கொடுக்கின்ற வாழ்க்கையை வாழ்கிறார்களா? அது கீழே பாத்தீங்கன்னா, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும், ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களே அறிவீர்கள். அப்படின்னா நம்ம எப்படி கள்ள தீர்க்கதரிசிகளை அடையாளம் கண்டு கொள்ள முடியும்னா, அவர்களுடைய கனிகளினால. நம்ம ஒருத்தரை ரொம்ப நம்புவோம், இவர்கள் அப்படி அவங்களுடைய வாழ்க்கையில அப்படி இப்படி சொல்லி, ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய நடக்கையில ஆண்டவரை காண முடியுமா? ஆண்டவரை வெளிப்படுத்துகிற அந்த அன்பு காணப்படுகிறதா? உண்மையாவே அதுதான் அந்த கனிகள் வெளிப்பட வேண்டும். இன்னைக்கு நாமும் அநேகருக்கு சாட்சியங்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளாய் அவருடைய பிள்ளை என்ற அங்கீகாரத்தை பெற்ற நாம் கனிகளை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது இவர்களை போல அவளுடைய கெட்ட நடக்கையினாலே சத்திய மார்க்கமே தூஷிக்கப்படும் என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறதே, அதே போல அவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை காணப்படுகின்றதா? தயவு செய்து அவளுக்கு எச்சரிக்கையா இருங்க. இதுக்கு ஆதாரமாக எக்ஸாம்பிள யார சொல்லலாம் அப்படின்னா, ஏலியின் குமாரர்கள். அதை நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, ஏலியின் குமாரர்களை குறித்து போடப்பட்டிருக்கும். ஏலி மிகப்பெரிய அந்த சபையை நடத்துகிற ஒரு ஆசாரியனாக இருந்தான். ஆனால் அவருடைய பிள்ளைகளும் ஆசாரியர் ஊழியத்தை செய்து கொண்டுதான் இருந்தாங்க. ஆனா அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவர்கள் செய்வது ஆசாரிய ஊழியம், ஆனால் அவர்களோ கெட்ட நடக்கைகளை நடப்பிக்கிறவர்களாகவும் மனிதரை இடர பண்ணுகிறவர்களாகவும் அவருடைய வாழ்க்கை காணப்பட்டுச்சு. இந்த ஏலி அநேக தரம் அவர்களை சொல்லி சொல்லி பார்த்தா. நீங்க வீட்டுல போய் நீங்க வாசிச்சு பாருங்க. சொல்ற வசனத்தை 1 சாமுவேல் 2:22 இருந்து 25 வரைக்கும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அந்த ஏலியின் அந்த ஒரு மன உருக்கத்தை நீங்க பார்க்கணும். ஐயோ, நீங்க ஏன் இப்படி பாவம் செய்யறீங்க? நீங்க ஏன் ஆண்டவரை துக்கப்படுத்திட்டு இருக்கீங்க? உங்கள் மூலமாக ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். அவர்கள் செய்வது ஆசாரிய ஊழியம், ஆனால் அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாக செய்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவருடைய காணிக்கைகளை அவர்கள் தனக்கு எடுத்துக்கொண்டு அதிலையும் ஆண்டவரை வஞ்சகம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வீர்களே என்றால் அவர்கள் உங்கள் மூலமாக ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படும். அது ஒரு நாளும் மறந்து போகாதீங்க. நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற நானும் நீங்களும் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழும்படியாக உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறாரே, அந்த அழைப்பில நிலைத்திருக்கிற நானும் நீங்களும் ஆண்டவர் விரும்புகிற கனிகளை கொடுக்கிறவர்களாக வாழ முடிகின்றதா? அளவிட்டால் ஏலியின் குமாரரை போல ஆண்டவரை நாமும் தூஷிக்கப்படுகிற மாதிரி நம்முடைய மற்றவர்களையும் நம்மளும் இடறி விழுகிறது மட்டுமல்லாமல் அநேகரும் இடறி விழுவதற்கு நாமும் ஒரு காரணிகளாக இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இந்த நாள்ல அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படியாக தான் ஆண்டவர் இந்த நாள் உங்களை அழைக்கிறார். எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய நடக்கையின் மூலமாக அநேகரை ஆதாயப்படுத்துகிறவர்களாக பவுலும் சீலாவையும் போல அந்த குடும்பத்தை ஆதாயப்படுத்தினார்களே, அதே போல இருக்க போகிறோமா? அல்லது ஏலியின் குமாரரை போல நம்முடைய கெட்ட நடக்கையினாலே, நம்முடைய ஆண்டவருக்கு பிரியமில்லாத சாட்சி இல்லாத வாழ்க்கையினாலே அந்த மற்றவர்களை விடர பண்ணினார்களே, ஆண்டவர் நாமும் அவர்கள் மூலமாக தூஷிக்கப்பட்டதே, அதே போல நாம் வாழ போகிறோமா? இந்த ஆண்டுல தீர்மானம் எடுக்க போறது நீங்களும் நானும் தான். இந்த நாளை எந்த தீர்மானத்தை நீங்க எடுக்க போகிறீங்க? ஆண்டவர் அழைப்பை நிலைத்திருக்க போகிறோமா? அடுத்ததாக கடவுளின் அழைப்புக்கு மாறாக செயல்படும் போது என்ன விளைவு ஏற்படும் சொல்லி ஒரு மனிதனை குறித்து மாத்திரம் தியானிச்சுட்டு நம்ம செல்ல போகிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்படின்னா ஒருவேளை நம்ம ஆவியின்படி நடக்கல அப்படின்னா நம்ம எதை நிறைவேற்றுகிறவர்களாக இருப்போம்?
மாம்ச இச்சையை நிறைவேற்றுகிறவர்களாக இருப்போம். இந்த வேதாகம பவுல் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். நம்ம எப்படி நடக்கணுமா? ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீங்க மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அது கீழே நீங்க பாத்தீங்க அப்படின்னா மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. என்னென்ன மாம்சத்தின் கிரியைகள் காணப்படுகிறது என்பதை நீங்க வீட்டிலே வாசிச்சு பாருங்கம்மா. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 16ல இருந்து நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 21 வரைக்கும் பாத்தீங்கன்னா மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. எதெல்லாம்? விபச்சாரம், வேசித்தனம், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கின்றன. ஒருவரை கொலை செஞ்சாதான் தப்பு இல்லை. பகை இருக்குதா? விரோதம் இருக்குதா? ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? நீங்க மாம்ச இச்சைக்கு உட்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. மறந்து போகாதீங்க. மாம்ச இச்சைக்கு உட்பட்டவர்களாக காணப்படுவோம் என்றால் நான் சொல்லுகிற மனிதனுக்கு நேர்ந்த கதிதான் நம்முடைய வாழ்க்கைக்கும். நம்ம எல்லாரும் திருப்பி வைத்துக் கொள்வோம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்துல நம்ம யாரை குறித்து தியானிக்கிறோம்? சொல்லுங்க பார்க்கலாம். நானே ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கேன். சிம்சோனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் எதற்காக அவனை அழைத்தார்? அவனை எதற்காக அழைத்தார்? ஒரு நஸ்ரயனாக பெலிஸ்தரை, இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தரின் கையிலிருந்து மீட்கும்படியாக ஒரு நஸ்ரயனாக அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டான். ஆனால் அவன் நஸ்ரயனாக ஆவதற்கு அவனுடைய தாய் தகப்பன்மார் எவ்வளவு அவசரப்பட்டாங்க தெரியுமா? அந்த தாய் திராட்சரசம் குடியாமல் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டதுனாலதான் அவன் நஸ்ரயனாக பிறக்கும்படி அவன் முன்குறிக்கப்பட்டவனாக காணப்பட்டான். ஆனால் ஒரு காலம் வந்தது, அவன் நஸ்ரயனாக வளர்ந்து கொண்டு வந்தான். ஆனால் அவன் எதுக்கு தன்னை ஈடுபடுத்திக் கொண்டான்? அவனுடைய கண்களின் இச்சைக்கு அவன் இடம் கொடுத்ததுனால அவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்தவனாக காணப்பட்டான். அவனுடைய ஒரு கழுதையின் தாடை எழுப்பினால் 1000 பேரை கொள்ளுகிற அளவுக்கு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனாக காணப்பட்ட அந்த சிம்சோன் எதுக்கு இடம் கொடுத்துட்டான்? கண்களின் இச்சைக்கு. ஒரு வேசியை கண்டு அவன் மீது மனம் அவன் அப்படியே கண்ணையே இழந்து விட்டான். அதனால அவனுடைய வாழ்க்கையில யாரை மீட்கும்படியாக இந்த நஸ்ரயனாக தேர்ந்தெடுக்கப்பட்டானோ அவர்களுடைய கைகளிலே மாட்டப்பட்டவனாக காணப்பட்டான். நீங்க எடுத்து வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் அவருடைய காரியங்கள் இருக்கும். ஆனா நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல ஒரு வேசியை கண்டு அவனிடத்துல போறான். அவன்கிட்ட போய் என்ன பண்ணிடுறான்? மாம்ச இச்சையில விழுந்து போனதுனால ஆனா அவள் என்ன பண்ணிட்டா? உன்னுடைய பலம் எதுல இருக்குன்னு சொல்லி அனுதினமும் அவளை கேட்க இருந்ததுனால அவள் என்ன பண்ணிட்டா? அந்த வேசியிடம் அவள் இருதயத்தை எல்லாத்தையும் ஊத்திட்டான். என்ன பண்ணிட்டா? இருதயத்தை வெளிப்படுத்திட்டான். இங்க நிறைய நேரத்துல நாமும் நிறைய வேலையில நம்ம அப்படிதானே இருக்கிறோம். அவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டு நம்ம இருதயத்தை எல்லாவற்றையும் வெளிப்படுத்திக்கிறதுலன்னா நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில நம்ம செய்கிற காரியங்களை நம்ம வெளியரங்கமாய் செய்து கொண்டு இருக்கிறோம். உண்மையாக அப்படிதான் நிறைய காரியங்கள், நிறைய வாலிபர்கள் போதைக்கும் இதுக்கும் அடிமையாகிப்பட்டு இச்சைக்கு உட்பட்டவர்களாக ஆண்டவரின் நாமத்தை தூஷிக்கிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். இந்த சிம்சோன் எதற்காக அழைக்கப்பட்டானோ அதை மறந்தவனாக தன் இருதயத்தை ஒரு வேசியிடம் வெளிப்படுத்துகிறவனாக காணப்பட்டான். அதனால அவனுடைய பலம் அவனை விட்டு நீங்கி போனது கூட தெரியாதபடிக்கு அவன் எழுப்பி நின்றான். ஆனால் பெலிஸ்தரோ அவர்கள் கைகளை கட்டி என்ன பண்ணாங்க? சிறைச்சாலையில கொண்டு வைத்து மாவரைக்க வச்சுட்டாங்க. இன்னைக்கு நம்மளும் ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம ஆண்டவர் அழைப்பை விட்டு ஓடி போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சில வேலைகளில ஒரு சிறையின் அனுபவத்துக்குள்ள தள்ளப்படுகிறோம். ஒருவேளை நினைக்கலாம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த கஷ்டம் வருது, ஏன் இந்த பாடுன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஒருவேளை ஆண்டவரை அதை அனுமதிப்பார் என்றால் நம்ம செஞ்ச பாவத்தினாலதான். ஒருவேளை நம்முடைய குடும்பத்துல ஏதோ ஒரு சாபம், ஏதோ ஒரு பாவத்தின் பிடியில நம்ம இருக்கோம் என்றால் இந்த நாள்ல ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, ஒருவேளை என்னுடைய பாவத்தினால இந்த குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்குதான்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த சிறையின் அனுபவத்திலிருந்து ஆண்டவர் அவங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். இந்த சிம்சோனை சிறைப்படுத்தி கொண்டு போனாங்க. கடைசியாக நீங்க வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் எல்லாருக்கும் முன்பதாக வேடிக்கை காட்டுகிற ஒரு மனிதனாக மாறி போனான். எப்படிப்பட்டவன்? கழுதையின் தாடை எலும்பை வைத்து 1000 பேரை கொன்றவன் இன்று அநேகருக்கு ஒரு வேடிக்கை காட்டும் பொருளாக மாறி போனான். ஏன்?
அவன் மாம்ச இச்சைக்கு இடம் கொடுத்ததுனால இன்னைக்கு நிறைய வேலையில நம்முடைய பரிசுத்த இலக்கினால ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்துக்கு நம்மை ஈடுபடுத்திக் கொள்கிறதுனால அநேகருக்கு முன்பதாக நம்ம தலை குடிஞ்ச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்ல. அநேகரை நம்ம பேஸ் பண்ண கூட முடியல. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் தலைகளை நிமிர பண்ண செய்ய வல்லவராக இருக்கிறார். எப்பொழுது நம்ம ஆவியின்படி வாழும் பொழுது, ஆவியின் கேட்ட கனிகளை பெற்றுக் கொள்ளும் பொழுது, அதே கலாத்தியர்ல 5ஆம் அதிகாரத்துல பின்னால இருக்கிற வசனங்கள் 23, 24 நீங்க வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானத்தை, ஒவ்வொரு சாந்தம், இச்சையடக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? மாம்ச இச்சையிலிருந்து விலகி ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிற மாதிரி ஆண்டவர் உங்களையும் என்னையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு நடந்த விளைவு மாதிரி நம்ம வாழ்க்கையில வேண்டாம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் எல்லாராலையும் கொல்லப்பட்டு ஒதுக்கப்பட்ட அவமானப்பட்ட சூழ்நிலை நான் இருக்கிறேன்னு சொல்லி குழம்பிட்டு இருக்கலாம். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் ஏதோ ஒரு காரியம் நம்மிடத்துல இருக்கும். அதை இந்த நாளில் அறிக்கையிடும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக, கர்த்தர் தம்மை ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்படியாக தான் இந்த நாள்ல உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு நான் கொடுக்கதான் நான் காத்திருக்கிறேன். ஆனா நீங்க அதை கொடுக்கணும் அப்படின்னா எதுல இருந்து வெளிவரணும்? நம்முடைய சிறையிருப்பிலிருந்து. நம்ம எதுல சிறை வச்சிருக்கோம், நம்ம சிறையில இருக்கிறோம்னு நம்மளுக்கு தெரியும். டிவி என்ற சிறையா, மொபைல் என்ற சிறையா, ஒருவேளை மாம்ச இச்சைக்கு இடம் கொடுத்து அந்த ஒரு சிறையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அது எனக்கு தெரியாது. ஆனா உங்களை காண்கின்றவர், உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவருக்கு அது தெரியும். இந்த நாள்ல அதை அர்ப்பணிக்கும் பொழுது, ஏசப்பா இந்த சிறையிருப்பிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, என்னால வெளியே வர முடியல, இந்த இச்சையிலிருந்து என்னால வெளியே வர முடியலன்னு சொல்லி நீங்க ஆண்டவரிடத்துல உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அந்த சிறையிருப்பிலிருந்து உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, ஆண்டவர் சிறையிருப்பிலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்களுடைய சாமி இந்த நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவரே, உமக்கென்று படைத்திருக்கிற காணிக்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக உங்களுடைய காலத்தில் கெஞ்சுகிறோம் தகப்பனே. உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை வாங்கி உம்மிடத்துக்கே நாங்கள் படைக்கிறோம் தகப்பனே. இந்த காணிக்கையையும் எங்கள் கைகளில் இருந்து நாங்கள் கொடுத்த ஒவ்வொரு காணிக்கையை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சோதர காணிக்கையாக இருக்கட்டும், அனைத்து காணிக்கைகளையும் நீர் அங்கீகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் தகப்பனே, என்னுடைய கைகளை நீங்க திடப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் செய்கின்ற கைகளின் பிரயாசத்திலிருந்து இன்னும் அதிகமாய் உமக்காக கொடுக்கிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்துல நீர் எங்களோடு பேசினீரே, அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் எங்களை நாமே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீங்கள் எதிர்பார்த்த அன்றைய அந்த ஒரு வாழ்க்கை, நீங்க அழைத்த அழைப்புல நாங்கள் நிலைத்து நிற்கிறவர்களாக, அப்படிப்பட்ட அதற்கு ஏற்ற வாழ்க்கையை வாழும்படியாக எங்களை அழைத்திருக்கிறீர் தகப்பனே. தகப்பனே, அதற்கு எங்களை முழுவதுமாக நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். நாளை எங்களுடைய நடக்கையின் மூலமாக அன்றைய உண்மை வெளிப்படுத்துகிறவர்களாக நாங்கள் வாழ உதவி செய்ய, அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் சொன்னீரே தகப்பனே. எங்களுக்கு நீங்க வைத்திருக்கிற அழைப்பு இந்த உலகத்துல எங்கள் நடக்கையின் மூலமாக உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக எங்களை அழைத்திருக்கிறீர் தகப்பனே. நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே உங்களுடைய தேவனுடைய சித்தமாய் இருக்கிறதே. அந்த சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இந்த உலகத்துல நாங்கள் வாழ உதவி செய்யுங்கப்பா. எங்கள் நடக்கையில, எங்கள் செயல்களில உண்மை வெளிப்படுத்துகிறவர்களாக, எங்க பேச்சின் மூலமாக, அன்றைய எங்களுடைய நடவடிக்கையின் மூலமாக, என் குடும்பத்துல நாங்கள் காட்டுகிற அன்றைய அன்பின் நிமித்தம் அன்பினையும் ஒவ்வொரு காரியத்திலையும் உண்மை வெளிப்படுத்துகிறவர்களாக நாங்கள் வாழ்ந்து காட்ட உதவி செய்யுங்க. நாங்கள் செய்கிற வேலை செய்கிற ஸ்தலத்திலும், அன்றைய சமுதாயத்திலும், நாங்கள் செல்லுகிற இடங்களிலும் தகப்பனே உண்மை வெளிப்படுத்துகிறவர்களாக நாங்கள் வாழ உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படி விரோதமாக நாங்கள் அன்றைய வாழும் பொழுது நாங்கள் மாம்ச இச்சைக்கு உட்பட்டவர்களாக வாழ்ந்து விடுவோமே. அப்படி வாழும் பொழுது அன்றைய மற்றவர்களுக்கு முன்பதாக அன்றைய நாங்கள் ஒரு அவமான சின்னமாக வேடிக்கை காட்டும் பொருளாக நின்ற சிறுசனை போல
எங்களுடைய வாழ்க்கையை மாறாதபடிக்கு ஆண்டவரே ஆவிக்கு ஏற்றபடி நாங்கள் நடந்து கொள்வதற்கு இந்த நாளை எங்களை நாங்களே அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. இடத்துல அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஒவ்வொரு உள்ளத்திலையும் பேசி இருக்கிறீங்க தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்வதற்கு எங்களை நாங்களே அர்ப்பணிக்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே உருவாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, நாங்கள் உங்க கருத்துல விட்டு கொடுக்கிறோம். இந்த உலகத்துல பரிசுத்தமாய் வாழ எங்களால முடியாது தகப்பனே, எங்களால முடியாது. ஆனா எங்களை உங்களுடைய கரத்துல விட்டு கொடுக்கிறோம். எங்க கரத்தை நீங்க பிடிச்சு கொள்ளுங்க தகப்பனே. ஒருவேளை நாங்க உங்க கரத்தை பிடிச்சிட்டோம்னா நாங்க கஷ்டம் கவலை வரும்போது நாங்க விட்டுட்டு ஓடி சென்று பின்வாங்கி போகிறோம் தகப்பனே. இந்த நாள்ல ஆண்டவரை நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னுடைய கரத்தை நீங்க பிடிச்சு கொள்ளுங்க. பிரயோஜனமா இருக்கிறது நான் உனக்கு போதிப்பேன்னு சொன்னீங்களே, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன்னு சொன்னீங்களே, எனக்கு நடத்துங்க, எனக்கு காட்டுங்க, எனக்கு ஆலோசனை கொடுப்பேன்னு சொன்னீங்களே. நாங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நீர் ஆலோசனை கற்றதாக என் கூட வர வேண்டும் என்றால் நீங்க என் கரத்தை பிடிச்சிக்குங்கன்னு சொல்லி இந்த நாள்ல ஆண்டவர்கிட்ட உங்க கரத்தை விட்டு கொடுப்போமா? ஆண்டவர்கிட்ட கரத்தை விட்டு கொடுப்போமா? வெறுமனுக்கு ஆராதனைக்கு வந்தது வெறுமனையாக அல்ல, இடத்துல ஒரு தீர்மானத்தோட கடந்து சொல்லுவோம். வாய்களை திறந்து அமைதியாக தயவு செய்து ஆரம்பிக்காதீங்க. உங்க வாய்களை திறந்து ஆண்டவரோடு உள்ள உடன்படிக்கை செய்து கொள்வோமா? ஆண்டவரே, என்னுடைய கரத்தை உங்களுடைய கரத்துல நான் கொடுக்கிறேன். என் கரத்தை பிடிச்சு நீங்க நடத்தி செல்லுங்கப்பா. என்னால நடக்க முடியாது. நான் நடக்கிற பாதை தவறான பாதையில நான் சென்றது தகப்பனே. உங்க பிரியமில்லாத காரியத்தை நான் செஞ்சிருந்தேன். அதன் மூலமாக உங்க நாமம் தூஷிக்கப்படுகிற மாதிரி என்னுடைய வாழ்க்கை காணப்படுகிறது தகப்பனே. வேண்டாம் தகப்பனே, அதற்காக நீங்க என்ன அழைக்கல, அதற்காக நீங்க என்ன தெரிந்து கொள்ளல தகப்பனே. நீங்க அழைச்ச அழைப்பில நாங்க நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நீங்க எங்க கரத்தை பிடிச்சு கொள்ளுங்க. விட்டு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, என் கரத்தை நீங்க பிடிச்சு கொள்ளுங்கப்பா. என்னால வாழ முடியாது. வாலிப பிள்ளைங்க தயவு செய்து உங்க வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, என்னால உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ முடியாது. ஏன்னா சுற்றி இருக்கிற ஜனங்கள் உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது நானும் அதுல விளக்கு போகிறேன் தகப்பனே. ஆனா இந்த இடத்துல என்னால இழக்க முடியல சொல்லி புலம்பி இருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட உங்களை விட்டு கொடுத்து பாருங்களேன். ஏசப்பா, என் கரத்தை நீங்க பிடிச்சு கொள்ளுங்க. ஏசப்பா, இந்த உலகத்துல நாமும் பரிசுத்தமா வாழணும். என் மூலமும் ஆண்டவரே நாமும் மகிமைப்படணும். என் மூலமாவும் ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கீங்க என்பதை இந்த உலகத்துக்கு நான் வெளிப்படுத்தணும்னு சொல்லி நீங்க விரும்புனீங்கன்னா உங்க கரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? தயவு செய்து இந்த நாள்ல 2024ஆம் ஆண்டுல இந்த முதல் வாரத்துல ஆண்டவர் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறாரே. ஒருவேளை இதுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருப்போம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் இருக்கிற இந்த நேரம், இந்த நிமிடம் ஆண்டவருடைய கரத்தை நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது உங்களை ஆண்டவர் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். விட்டு கொடுப்போமா? விட்டு கொடுப்போமா? இனி காலம் செல்லாது, காலம் சமீபமா இருக்கிறது. மனம் திரும்புகள் சொல்லி நம்ம வாசிக்கின்றோமே, உண்மையான மனம் திரும்புதல் நம்ம இதுல காணப்படுகிறதா? ஆண்டவருக்கு நம்முடைய கரங்களை விட்டு கொடுக்கும் பொழுது ஆண்டவர்களை அழகாக ஆண்டவருக்கு பிரியமான வழியிலே நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். பிரோஜனமாய் இருக்கிறதை உங்களுக்கு போதித்து நீங்க நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டி உங்களை அழகாக நடத்தி செல்ல அவர் ஆயத்தமாக காத்து கொண்டிருக்கிறார். நீங்க விட்டு கொடுக்கும் பொழுது, இழுப்பிலிருந்து நீங்க திரும்பும் பொழுது ஆண்டவர்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தர வல்லவராக இருக்கிறார். ஒருவரை சந்தோஷம் இழந்தவர்களாக என் குடும்பத்துல நிம்மதியே இல்லையே, என் குடும்பத்துல சந்தோஷம் இல்ல, என் வாழ்க்கை முழுவதும் சோகத்திலே இருக்கிறது, இந்த காரியத்திலிருந்து எங்க அப்பா வெளியே வர மாட்டேங்கிறாங்க, எங்களுடைய வாழ்க்கை இதுல இருந்து மீள மாட்டேங்குன்னு சொல்லி குழப்பி கொண்டு இருக்கிறீங்களா? நான் எங்களுடைய வாழ்க்கை அவமான சின்னமாக இருக்கிறது, எங்களால அதிலிருந்து வெளியே வர முடியல, மற்றவர்களுக்கு முன்பதாக நாங்களும் ஒரு வேடிக்கை காட்டும் பொருளாகத்தான் காணப்படுகிறோம் சொல்லி குழப்பி கொண்டு இருக்கிறீர்களா? உங்களை நீங்களே அர்ப்பணிக்கும் பொழுது சில இருப்பின் அனுபவத்திலிருந்து நீங்க வெளியே வரும்போதுதான் ஆண்டவர் குடும்பத்துக்கு நிரந்தரமான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் தர வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை படிப்புல நான் தோற்று நான் போறேன், மற்றவர்களுக்கு முன்பதாக நான் தலை குனிந்து குறுகி போய் இருக்கிறேன், எனக்கு நான் எவ்வளவு படிச்சாலும் என் மண்ணில படிப்பே ஏற மாட்டேங்குது சொல்லி குழம்பிட்டு இருக்கியா வாலிப மகனே, வாலிபத்திலேயே இந்த நேரத்துல
படிப்புல ஆண்டவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். எந்த இடத்துல நீங்க வெட்கத்தை அனுபவிக்கிறீர்களோ அதே இடத்துல ஆண்டவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பா, இப்படிப்பட்ட கிருபைகளை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுங்கப்பா. எங்க வாலிப பிள்ளைகளுக்கு கொடுங்க தகப்பனே. எங்க பிள்ளைங்களை எல்லாம் படிப்புல சிறந்து விளங்க உதவி செய்யுங்க தகப்பனே. ஞானத்துல குறைவுள்ளவன் தான் இருக்கிறாங்க. நீங்க சொன்னீங்களே தகப்பனே, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் அவன் என்னிடத்துல கேட்க கடவன், அவனுக்கு நான் சம்பூரணமான ஞானத்தை கொடுப்பேன்னு சொன்னீங்கல்ல. நீங்க கேட்டா கொடுப்பேன்னு சொன்னீங்கல்ல. அப்பா, உங்களுடைய நாமத்தினால எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன்னு சொன்னீங்களே. எங்க பிள்ளைங்க உங்க நோக்கி பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அதை இந்த நாட்களை நீ நடத்தி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆலயத்துல வந்து வடிக்கிட்ட ஒவ்வொரு கண்ணீருக்கும் நீ பதில் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. திருச்சபைக்கு வர தடைப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு திருச்சபை மக்களையும் இதை அழைத்து கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் மூலமாக இந்த கட்டணார் பட்டியல ஒரு எழுப்புதலை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க பெரியவர் பெரிய காரியங்களை செய்வீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாம் மாத்திரம் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நான் ஒன்றுமில்லை தகப்பனே. ஆண்டவரே, நீங்க என்னை எடுத்து பயன்படுத்திருக்கீங்க. என்னை முழுவதுமாக உடைய கருத்தில் விட்டு கொடுத்திருப்பா. என்னை தாழ்த்துகிறேன் தகப்பனே. நீங்க என் மூலமாக நீங்க பேசியிருக்கிறீங்கப்பா. நீங்க மகிமைப்படுங்க. நீங்க நாம மாத்திரம் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒரு கூட்ட ஜனத்தை நீங்க தொட்டிருக்கீங்க, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. நீங்க எழுப்புவீங்கப்பா. வருங்காலத்துல எங்க கண்கள் காணும் தகப்பனே. அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். குடும்பமாக உமக்காக நானும் என் வீட்டாகவும் என்றால் கர்த்தரை ஏன் செய்வோம் என்று வேதத்தில் சொன்னது போல அவர்களுடைய குடும்பமாக ஆராதிக்கிற நாட்கள் சீக்கிரத்தில் வரும் அப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. கருத்துல விட்டு கொடுக்கிறோம். திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும், முக்கியமான அங்கத்தினரையும் ஒவ்வொருவரையும் இந்த கருத்துல விட்டு கொடுக்கிறோம் அப்பா. இந்த ஆலயத்தை முக்கிய நேராக வழி நடத்துகிறவர்களாக, கடவுளை செம்மையான வழியில் நடத்துகிறவர்களாக அவர்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துகிறார். உலகத்துக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிற தகப்பனே, மக்களவாத நேச நீங்களோடு கூட வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க பெரியவர் பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதும் இருப்பதாக. ஆமென்.